இந்த காட்சியை பாருங்க. എൻ്റെ 62-ാം വയസ്സിലാണ് എനിക്ക് മക്കളുണ്ടാകുന്നത്. ഐശ്വര്യ, അദൃശ്യ, ആര്യ, ஆதர்ஷ். உண்மையிலேயே இந்த சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க. என்னப்பா குழந்தை பெற்றதுக்கெல்லாம் வாழ்த்தா அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை வயதுலேயும் இறைவன் குழந்தை தருவான். அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தாங்க இவர். 64 வயசில் தான் அவருக்கு பிறந்த அந்த குழந்தைகள் தான் 4 குழந்தைகள். உண்மையிலேயே எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வயசாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் இறைவன் உங்களுக்கு எப்போ தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஆனால் தரும்போது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவான் இவரை போன்று. அதனால் நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ஒரு இறைவன் குழந்தை பாக்கியத்தை தருவான். ஏன்னா எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவர்களெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது போன்ற காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கணும். நமக்கும் இறைவன் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நீங்கள் வைக்கணும். அதற்காக தான் இந்த பதிவு. உண்மையிலேயே இந்த சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் ഒരു வாழ்த்து சொல்ல മറந்துடாதீங்க. ഈ 4 പേരും ഞങ്ങൾ ഒന്നിച്ച് എൻ്റെ സമയം ഏറ്റവും കൂടുതൽ കളയുന്ന ഇവരാണ്. അവരെ പഠിക്കാനും സ്കൂളിൽ കൊണ്ടുപോകാനും എല്ലാം ഇപ്പോഴും കൊണ്ടുവിടുക. തൊട്ടടുത്ത് ഉഴുവ ഗവൺമെൻറ് UPSL പഠിക്കുന്നവർ. இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது.